இன்ஃபோ ஹெல்த் 360 அன்பான வணக்கம். நான் டாக்டர் வி மங்கம்மாள் ராணி. இன்று நமது நேயர்களுக்கு டாக்டர் ஜிஎஸ் மோகன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக சீனியர் வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் இந்த நடந்து முடிந்த தேர்தலை பற்றி நமக்கு விளக்கமாக சொல்ல வருகிறார். வாருங்கள், அவரை வரவேற்போம், அவர் சொல்வதை கேட்போம். அதற்கு முன்னால் இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட்டும் கொடுங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்போம். இன்ஃபோ ஹெல்த் 360 நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய தினம் முதற்கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 543 பாராளுமன்றத்தில் உள்ளடங்கியதில் கிட்டத்தட்ட இந்த தேர்தல், அதிலும் குறிப்பாக 18வது மக்களவை தேர்தல் 102 தொகுதிகள் முடிந்த நிலையில் இருக்கின்றது. முதல் கட்டமாக. இரண்டாவது கட்டமாக வருகின்ற ஏப்ரல் 26ஆம் தேதி 89 தொகுதிகளும், மே மாதம் 7ஆம் தேதி 94 தொகுதிகளும், மே 13ஆம் தேதி 96 தொகுதிகளும், மே 20ஆம் தேதி 49 தொகுதிகளும், மே 25ஆம் தேதி 57 தொகுதிகளும், வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி கடைசியாக 57 தொகுதிகளும் முன்னிறுத்தி கிட்டத்தட்ட 543 பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்ற மிகப்பெரிய 18வது தேர்தலாகும். நண்பர்களே, நடந்து முடிந்த முதல் கட்ட தேர்தல் மிக சிறப்பான முறையில் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், தேர்தல் அதிகாரிகளாக இருந்தாலும் முறையாக எல்லாவற்றையுமே பின்பற்றி நடந்து முடிந்திருக்கின்றது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, தமிழ்நாட்டிலே பொறுத்தளவு கிட்டத்தட்ட வாக்காளர்களை பார்க்கின்ற பொழுது 6,23,33,925 பேர் இந்த தேர்தலிலே வாக்களித்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஆண் வாக்காளர்களை எடுத்துக்கொள்வோமேயானால் 3,06,5,795, அதாவது 3,06,05,795 ஆண் வாக்காளர்களையும், 3,17,19,665 பெண் வாக்காளர்களும், அதில் குறிப்பாக பெண் வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலே அதிகப்படியாக வாக்காளர்களாக இருக்கின்றார்கள். இந்தியாவை பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே மொத்த வாக்காளர்கள் கிட்டத்தட்ட நீங்கள் ஆண் வாக்காளர்களை எடுத்துக்கொண்டால் 49.7 கோடியும், பெண் வாக்காளர்கள் 47.1 கோடியும் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். ஆக இந்த தேர்தல் தமிழ்நாட்டிலே 68,321 வாக்குச்சாவடிகளை அமைத்து சிறப்பான முறையிலே வாக்குகளை சேகரித்திருக்கின்றார்கள். மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள். என்ன குறைபாடு என்று சொன்னால், குறைந்த அளவிலே வாக்குகள் இன்றைய தினம் இந்த தேர்தலிலே 69 விழுக்காடு தான் வாக்காளர்கள் அளித்திருக்கின்றார்கள். 31 விழுக்காடு அவர்கள் வாக்களிக்காமலே இருந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே பொறுத்தளவு நீங்கள் மற்ற துறையிலே பார்த்திருந்தாலும் கூட இந்தியா அளவிலே பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே பொதுவாக பொருளாதாரத்தை எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவிலே 7.24% தான் பொருளாதாரத்தில் நாம் வளர்ந்திருக்கின்றோம். ஆனால் தமிழ்நாட்டை பார்க்கின்ற பொழுது 8.9 விழுக்காடு அதிக அளவிலே பொருளாதாரத்திலே முன்னிலையில் இருக்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் உயர்கல்வியில் பார்க்கின்ற பொழுது இந்தியா ஒட்டுமொத்தமாக 24.4 விழுக்காடாகவும், ஆனால் தமிழ்நாடு 47 விழுக்காடு உயர்ந்த நிலையிலே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வறுமை கோட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 14.96% வறுமை கோட்டிலே வாழ்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே 2.20% தான் வறுமை கோட்டிலே வாழ்கின்றார்கள். அப்போ வறுமை கோட்டிலே இருக்கின்றவர்கள் தமிழ்நாட்டிலே குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். அடிப்படை காரணம் என்ன? கல்வி, இன்னும் சொல்லப்போனால் மருத்துவம், இவையெல்லாம் தமிழ்நாடு முதலிடத்திலே இருக்கிறது. அதாவது நம்ம நீங்கள் அடிப்படை என்ன வேணும்? உங்களுக்கு கல்வி தான் வேணும். அந்த கல்வி கொடுக்கின்ற பொழுது மருத்துவம் உடன் இருக்கணும். ஏன்னா மருத்துவத்தில் நீங்கள் மருத்துவம் இன்றைக்கி மருத்துவத்துறையிலே தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கின்றது மற்ற மாநிலங்களை
கம்பேர் பண்ணும்போது. அப்போது நமக்கு மருத்துவம் இருக்கிறது, கல்வியும் இருக்கிறது, தொழிற்சாலை. உலகத்திலேயே தொழிற்சாலை அதிகமாக இருக்கின்ற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று தான். இந்தியாவிலே மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருந்தாலும் கூட குஜராத் 2வது இடத்திலும், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு 3வது இடத்திலே இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு வறுமையை நீங்கள் போக்கணும். வறுமையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது 14.96 விழுக்காடு இந்திய அளவில் இருக்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 2.24 விழுக்காடு தான் இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இங்கு கல்வி அறிவு அதிகம், இண்டஸ்ட்ரியல் அதிகம், படித்தவர்கள் அதிகம். இப்படி படித்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற தமிழ்நாட்டிலே உணர்வுபூர்வமாக வாக்களித்திருக்கின்றார்கள். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருவள்ளுவருடைய குரலுக்கு ஏற்ப இவர் பாராளுமன்றத்துக்கு சென்றால் நம்முடைய சார்பாக குரல் எழுப்புவார் என்ற அடிப்படையில் மக்கள் தேர்ந்தெடுத்து இருக்கின்றார்கள். அப்படி தேர்ந்தெடுத்திருக்கின்றவர்கள் ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்போது ஒரு முறை ஒருத்தர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அவரே மறுபடியும் 2வது முறையே இருக்கலாம். அவர் அங்கே போராடி வாதாடி பல குறைபாடுகளை அவர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் 2 முறையில் 3 முறை இருக்கலாம். ஆனால் அவரே 5 முறை 10 முறையெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வருத்தப்படக்கூடியது. ஏனென்று சொன்னால், மற்றவர்களை பக்கத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள் இல்லையா, நாம் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமலே போய்விடும். ஆகவே ஒரு முறை இருந்து 2வது முறை அவருடைய வாய்ப்பை பேஸ் பண்ணி நீங்கள் 2ஆம் முறை கொடுக்கலாம். ஆனால் அதோடு நிறுத்திக்கணும். ஒருத்தருக்கு ஒரு முறை 2 முறை கொடுத்தா போதும், மற்றவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும். அப்படி நீங்கள் அப்படி அந்த முறையாக செய்தால் பாராளுமன்றத்தில் அவங்களுடைய மாநிலத்தினுடைய குரல் வலிமையாக இருக்கும். ஆக அதை முறையாக செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. நடந்து முடிந்த தேர்தலை பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னா 2 முனைதாக தான் தேர்தலில் நடைபெறும், 2 அணிகளாக. இந்தியாவிலே 2 அணிகள் தான் போட்டியிடுகின்றார்கள். ஒன்று INDA, இன்னொன்று NDA. இந்தியா அண்ட் NDA கூட்டணி தான் இங்கே 2 அணிகளாக இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவை பார்க்கின்ற பொழுது 4 அணியாக மோதுகின்றன. இதில் என்ன வருத்தம் என்று சொன்னால், ஒரு அணி 2 அணியாக பணியாற்றுகின்ற பொழுது அது அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற பொழுது எளிமையாக இருக்கும். இந்த அணி சரியாக பணியாற்றவில்லை என்றால் அந்த அணி மற்றவருடைய கூட்டணியில் இருப்பதனால் அந்த வாய்ப்பை கொடுத்தால் இவர்களை மேலோங்கி அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படி பெறுகின்ற பொழுது அவர்கள் மக்களுக்காக போராடுவார்கள். ஒருவரே அந்த அணிக்கே நீங்கள் இன்னும் மறுபடியும் அதே அணிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க சோர்வடைந்து விடுவார்கள். ஆக நீங்கள் அவர்கள் சோர்வடையாமல் வலிமையாக இருக்க வேண்டுமானால் 2 அணிகளாக தான் மோத வேண்டும். ஆனால் காலத்தின் கட்டளையாக 4 அணிகளாக மோதி இருக்கின்றன. பார்ப்போம் இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு யார் அதிகமாக வெற்றி பெற்று மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்திலே ஒலிக்கின்றார்கள் என்று பார்ப்போம். நாம் கடந்த முறை தேர்தலில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் 53 விழுக்காடை பெற்று 38 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றதாக இருந்தார்கள். இந்த முறை அதில் எதிரணியில் இருக்கின்றவர்கள் 30 விழுக்காடு தான் பெற்றார்கள். ஆனால் இப்பொழுது அந்த நிலை இருக்காது என்று கருதுகின்றேன். ஏனென்றால் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கின்றவர்கள் சில குறைபாடுகள் இருக்கும், அதிருப்திகள் இருக்கும். அந்த அடிப்படையில் அவருடைய வாக்குகள் குறைவாக அமையலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது வலிமையான கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அவர்கள் மேலோங்கி இருப்பதாக தெரிகிறது. ஆகவே இதையெல்லாம் கலந்து எறிய வேண்டும். அப்படி கலந்து எறிகின்ற பொழுது திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதாகவும், திறமையானவர்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கின்றவர்களாகவும் அமைய வேண்டும். அப்படி அமைந்தால்தான் நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் 3வது இடத்துக்கு நான் கொண்டு வருவேன் என்று சொல்லுகின்றார். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தான். ஏனென்றால் இப்பொழுது 5வது இடத்துல நாம் இருக்கின்றோம் மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது. அப்போது நம்ம பொருளாதாரத்திலும் மற்ற நிலைப்பாடுகளிலும் நம்ம இன்னும் மேலோங்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ரேஷன் கார்டில் அரிசி பாருங்கள், விநியோகம் செய்வது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். ஆனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் 80 கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக அரிசி வழங்குகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்று சொன்னால் வளர்ச்சி பெறவில்லையா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஆகவே நம்ம ஒரு இலவசம் என்ற போர்வையிலே இன்னும் வளர்ச்சி பெறவில்லை என்று தான் கருதுகின்றேன். அதாவது நீங்கள் கோட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பிசிக்கு இந்த கோட்டா, எஸ்சிக்கு இந்த கோட்டா, எஸ்டிக்கு இந்த கோட்டான்னு சொல்லுவாங்க. அது ஒரு காலகட்டத்தில் சரி படித்தவர்களாக வருகின்ற பொழுது அவர்கள் அந்த கோட்டாவை மீறி எளிமையாக அவர்கள் மேலோங்க இருக்க முடியும். ஆக அந்த கோட்டாக்கள் எல்லாம் இருந்தாலும் கூட தேவையா என்றால் தேவைதான்.
ஏனென்று சொன்னால் கல்வி அறிவு வந்து நீங்கள் ஒவ்வொருக்கும் இடஒதுக்கீடு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராக இருக்குது. ஆகவே இந்தியாவிலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய கல்வி வளர்ச்சி மேலோங்கி இருக்கின்றது. இந்த வளர்ச்சியின் மூலமாக மற்ற நாடுகளுடன் போட்டி போடுகின்ற ஒரு மாநிலமாக இந்தியாவாக விளங்குகின்றதிலே, அதிலும் குறிப்பாக இந்த 18வது பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வாக்களித்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலே மக்கள் வாக்குச்சாவடிக்கு திரண்டு சென்று ஒரு எளிமையாக நேர்மையாக மற்றவர்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலே முடிந்த நிலையில் இருக்கின்றது. ஆகவே பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.